பீகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் திருமால் அவர்கள். வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்திக் ஜி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் நல்லா கழிச்சு மீண்டும் இணைந்திருக்கோம். ஆமா. அரசியல் விமர்சகர்லாம் சொன்னீங்க. நிஜமான பல அரசியல் விமர்சகர்கள் வந்து நம்ம பி குரூஸ் சேனல்ல வராங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம ஏதோ பார்ட் டைமா அரசியல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் அப்படியே ஸ்டார்டிங் இப்படி வர்றதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் உங்கள்ட்ட பேசணும். அதுல முதல்ல வந்து பார்த்தோம்னா, இந்த ஆம்ஸ்டான் அவர்களோட இந்த கொலைக்காக நீதி பேரணி வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து நடத்தினாரு. அப்ப நம்ம அவர் அந்த இதுல வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா, திருமாவளவனா இருக்கட்டும், இல்ல திமுக இருக்கிற பட்டியலின அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை தாக்கி பேசினாரு. ஏன் இப்படி அடிமையா இருக்கீங்க? நாங்க அடிமை கிடையாது அப்படின்னாரு. அதற்கு ரிட்டாலியேட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சேகர் பாபு அவர்கள், எனக்கு ரஞ்சித்னா யாருன்னே தெரியாது. ஒரு அரசியல்வாதியா இருந்தா தெரியும். ஒரு நடிகர், ஒரு படத்துல இயக்குனர்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரு அப்படி சொல்றாரு. இந்த மோதலை எப்படி பாக்குறீங்க? இதுல நாம பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு நடிகர் இயக்குனர்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் அது மட்டும் எப்படி தெரியும்? அவருக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் சொல்லிடணும். அவரு நடிகர், அவர் இயக்குனர், அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அரசியலுக்காக அவங்க பேசுறதுதாங்க. அதாவது அவரு ரஞ்சித்தும் அவர் பேசின பல கருத்துக்கள்ல எனக்கு நேரடி உடன்பாடு கிடையாது. அவர் என்ன சொன்னாரு, 40% தலித்ஸ் நாங்க இருக்கோம், இங்க இருக்கோம் சென்னையில, எங்களை மீறிதான் வந்து நீங்க நீங்க ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு அது சாத்தியம், அது எப்படி நடக்கும்ன்றது எனக்கும் ஒண்ணும் தெரியல. அவர் 1/2 மணி நேரம் பேசியிருந்தாரு. அவங்களோடதான் அப்படிங்கிறாரு. ஆமா, அப்படிதான் சொல்றாரு. அவரு இந்த கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் மாதிரி ரேஞ்சுக்கு அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. நாங்க தான் இங்க மெஜாரிட்டி, அதனால எங்களை மீறி வந்து நீங்க ஆட்சி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அவரு என்ன என்ன நினைச்சு அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து திமுக என்ன சொல்றாங்க, இது சமூக நீதி அரசு, எல்லாருக்குமான அரசு அப்படின்றாங்க. அவங்க எப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவர் வந்து ஜாதி ரீதியா ஒரு பேச்சு இந்த மாதிரி ஒண்ணு பேசும்போது அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அந்த மாதிரி அலோவ் பண்ணதுன்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆஸ் ஒரு ஒரு காமன் மேனா உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து நீங்க ஒப்புக்குவீங்களா? முதல்ல உங்களதான் கேட்கிறேன். இல்ல, எல்லாத்துலயுமே நம்ம ஜாதி ரீதியா முடிச்சு போறதுங்கிறது ஒரு தவறான விஷயம்தான். அது வந்து நீங்க அவர் இந்த மாதிரி பேசினதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏதோ உணர்ச்சி வேகத்துல அவர் அந்நேரத்துக்கு அப்படி பேசியிருந்தாரு அப்படின்னு சொன்னாலுமே, அந்த கூட்டத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய இளைஞர்கள் வந்து வந்திருந்தாங்க. அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி அவர் வந்து இப்படி பேசுறது வந்து அது தப்பான விஷயம். ஏற்கனவே வந்து ஜனங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர் ஒருத்தர், முக்கியமான ஒரு தலைவர் ஒருத்தரை வந்து பட்ட பகல்ல வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ, ஏற்கனவே அவர் சார்ந்த மக்கள் எல்லாம், அந்த ஏரியால இருக்கிற மக்கள், அவர் உதவி பண்ணவர், அவரை சார்ந்து இருந்தவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே கொதிச்சு போய் தான் இருப்பாங்க. அந்நேரத்துக்கு வந்து இவர் போய் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவரு இந்த மாதிரி பல பேச்சுகளை பேசுறது வந்து ஏன் திடீர்னு இந்த நீங்க சொல்ற மாதிரி ரொம்பவே பேசுறாரு. பட் ஏன் இந்த திடீர்னு திமுகவுக்கு எதிரணியா ரஞ்சித் அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க? ஒருவேளை அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முயற்சி பண்ணாரோ என்னோ. ஆனா அந்த அந்த 1/2 மணி நேரம் அவர் பேசுனதுலயே அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, அண்ணா நாங்க வந்து திருமா அண்ணனுக்கு எதிராக நாங்க எதுவுமே பேசல, நீங்க வேற நான் வேற கிடையாது அப்படின்ற மாதிரிதான் அவர் வந்து பேசியிருப்பாரு. ஆனா அவர் பேசுற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருக்கு. அவரு என்ன சொல்றாரு, பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திமுக, அதிமுக இவங்களுக்கு எல்லாம் மாறி மாறி நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிட்டு வர்றாரு. அப்போ அந்த மாதிரி நடக்காதப்போ அவர் ஏன் வந்து திரும்ப திரும்ப திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போடுறாருன்னு நாம அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா 50-60 வருஷமா அவங்க வந்து அவருக்கு என்ன, அவருக்கு ஒரு 40-45 வயசு இருக்குமா, அப்ப அவரும் வந்து ஒரு 7-8 எலெக்ஷன்ல அவரும் ஓட்டு போட்டிருப்பாரு. அப்போ அவருக்கு தெரியுது இந்த மாதிரி அரசியல் இவங்களை
பட்டியலின மக்களை வச்சு அரசியல் பண்றாங்க ரெண்டு கட்சிகளுமே சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அப்போ அவரே வந்து மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு இருக்காரு இத்தனை நாளா. அதே மாதிரி 2026 வந்து நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இது எதன் அடிப்படையில வந்து இவர் இந்த மாதிரி சொல்றாருன்றதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லணும். அதை விட்டுட்டு மேம்போக்கான விஷயங்கள், இது வந்து ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல பேசுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது ஒரு தலைவரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல அவர் பேசுற மாதிரி தான் தெரியுது. அதை விடுத்து அவர் என்ன பண்ணணும்னா ஒரு சாலிடான ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு அவர் பேசணும். இந்த மாதிரி பட்டியலின மக்கள் வந்து எத்தனை பேர் வந்து உயர் பதவியில இருக்காங்க திமுக அதிமுகல, இங்க இந்த மாதிரி பாருங்க நம்மள வந்து வஞ்சித்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து எடுத்து நீங்க இப்போ அண்ணாமலை பேசுற மாதிரி அவரு டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆதாரத்தோட அவர் பேசுறாரு. அதே மாதிரி அவரு ரஞ்சித் நிஜமாவே அவருடைய மக்களுக்கு அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாருனாக்க அவரும் இதே மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு அவர் பேசலாமே. அதையும் செய்ய மாட்டேன்றாரு. அவர் வந்து சும்மா இந்த அவர் பேசுறது வந்து மேடை பேச்சு வந்து உணர்ச்சியை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கு. அதை விட்டுட்டு அவர் வந்து நிஜமாவே அவர் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவரு தெளிவா வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ், ஏன்னா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் பார்த்தேன். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெடிட் எல்லாம் போனீங்கன்னா கூட அதுல அவருடைய சினிமாவை ரசிக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவருடைய சினிமா, அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், அதுல அவர் சொல்ற கருத்துகள், அதுல அவர் வெளிக்கொணர்ற அந்த பல விஷயங்கள், அந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ் விஷயம்லாம் அவர் நிறைய படத்துல பேசியிருப்பார். அதை எல்லாமே வந்து அட்மயர் பண்ணி அது ஒரு விஷயமா எடுத்து பேசுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா அவர் இப்ப பாரஞ்சித் இல்லைன்னா அந்த நீளம் அந்த அமைப்பு இருக்காது. அப்புறம் மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல அவர் வந்து அரசியல் பண்றதை விட்டுட்டு அவர் வந்து நிஜமாவே அவருடைய மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவரு டைரக்டா அவரு சொல்லணும். இந்த மாதிரி எதுக்காக வந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லணும். சும்மா மேம்போக்கா இன்னைக்கு வந்து இவரு இந்த ஒரு தலைவரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் மேம்போக்கா இதை வந்து உணர்ச்சி கொந்தளிப்புல சொல்லிட்டு நாளைக்கே வந்து அதை பத்தி மாத்தி பேசிட்டு இருக்க கூடாது. அவர் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றத உங்களை சார்ந்து இருக்கிற மக்கள், ஏன்னா நீங்க ஒரு உங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து மக்களை இந்த மாதிரி குழப்பிட்டு இருக்க கூடாது. இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசணும் இல்லைங்களா, ஏன் இந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்ட்டு. அது அந்த அளவுக்கு தான் அவர் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு. திடீர்னு வந்து பேரணி நடத்துறாரு. ஏன்னா இவர் சொல்லாரு திருமாவளவனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கூட சேர்ந்து அவர் கூட போய் சமாதானமா பேசி அவரும் இந்த மேடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஏன் அவர் செய்ய மாட்டேன்றாரு? அவர் தனியா போறாரு, இவர் தனியா போறாரு. அப்புறம் கேட்டா நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம்ன்றாரு. ஆனா வர ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேற வேறையா இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து இப்போ பட்டியலின மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து செயல்பட வேண்டியது தானே. ஏன் ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்ற அந்த ஒரு ஈகோ கிளாஷ், அதாவது பிரச்சனை அவங்களுக்குள்ள, அது என்னன்றதை அவங்களுக்குள்ள அவங்க சால்வ் பண்ணிக்கணும். ஏன்னா அல்டிமேட்டா வந்து நீங்க உங்களுடைய பட்டியலின மக்களுக்கு வந்து நீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தீங்கன்னாக்கா அதுக்காக யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது கடைசியில வெறும் அரசியல் விழலி கிடைத்த நீர் மாதிரி தான் போகும் அது. அதனால நீங்க சேர்ந்தா ஒன்னும் சேர்ந்து நீங்க போராட்டம் பண்ணுங்க, நடத்துங்க, மக்கள் கிட்ட கொண்டு போங்க. திமுக அதிமுக எப்படி வந்து நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்றத சாதாரண மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து உணர்ச்சி பெருக்கில நீங்க மேடை பேச்சுல பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்தது நம்ம வந்து பார்த்தது என்னன்னா, காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தைய வந்து ஒரு கூட்டத்துல நம்மளுக்கு வந்து மதிப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு பேசுவாரு. அங்கே ஈவி கே சிலங்கர் வந்து பொங்கிடுவாரு. நீ பாட்டு எதாவது பேசிடாதீங்க அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நம்ம ஜெயிச்சதே கூட்டணியில நம்பாரு. அடுத்தது சமீபத்துல திருப்பி ஒரு காங்கிரஸ் நிர்வாகி நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப கார்த்திக் சிதம்பரம் அவர்களே சொல்லியிருக்காரு நம்மள ஒரு இதுவா நடத்துறாங்க, ஏளனமா நடத்துறாங்கன்னு. இது எப்படி பிஜேபி எப்படி இப்ப அதிமுக பிரிஞ்சு வந்து தனிப்பாதையை தேட ஆரம்பிச்சிருக்காங்களோ, இப்ப குடிச்சுக்கோ காம்ப்ளான் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் வந்துருச்சா? இந்த பேச்சு வந்து அப்பப்போ வரும். நீங்க காங்கிரஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி பேச்சு வந்து அப்பப்போ வரும். ஆனா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா திமுக வந்து தலையில குத்தி தம்பி நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல செல்வாக்கோட இருந்த காங்கிரஸ சூழ்ச்சி விட்டதே வந்து திமுக தான். அந்த
அவங்க எப்போ வந்து திமுக ஒரு மேஜர் பவரா தமிழ்நாட்டுல உருவாச்சோ அப்பையில இருந்தே வந்து செல்வாக்கு இழந்து விட்டது காங்கிரஸ். ஸோ இப்போ வந்து அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னாக்கா, ஒண்ணு நீங்க வந்து தனியா வரணும். ஒருவேளை அண்ணாமலையுடைய அவருடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து இவங்களுக்கும் ஒரு வேகம் வந்துருச்சு தான் எனக்கும் தோணுது. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலைஜியோட செயல்பாடுகளை பார்த்துட்டு இவங்களும் ஓகே நாமளும் வந்து தனியா போகலாம், நாமளும் வந்து ஒரு தனி கட்சியா தனியா நின்று நாமளும் ஒரு கூட்டணி அமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனா அது நடந்துச்சுனாக்கா 2026 எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்முனை போட்டின்னு தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, அது 4 முனை போட்டியா வந்து கூட மாறிடும். ஆனா கடைசி அட்வான்டேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அது வழக்கம் போல திமுக தான் வந்து அட்வான்டேஜா முடியும். ஏன்னா கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து தமிழக அரசியல் வந்து வந்துடும். அதனால இவங்க ட்ரை பண்ணலாம். பட் நீங்க ஒரு போட்டோ பார்த்துருப்பீங்க, அந்த ராகுல் அரெஸ்ட் அப்போன்னு நினைக்கிறேன், ட்ரெயின்ல போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த முன்னாள் தலைவர் திரு KS அழகிரியும் அவருடைய காங்கிரஸ் ஆதரவாளர்களும் ஸ்தம்பிக்க வைக்கிற கும்பல், பயங்கரமா ஸ்தம்பிக்க வைக்கிற கும்பல், அதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அதாவது சடனா ஒரு போராட்டம் சொன்ன உடனே அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஸோ அப்பயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் காங்கிரஸுடைய பலம் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்குன்றத வந்து அந்த கூட்டம், அந்த போட்டோவை பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்குற நேயர்களுக்கு வந்து தெரியணும்னா நீங்க அந்த போட்டோ வேணா எடுத்து போடுங்க, மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து செல்வாக்கோட தமிழகத்துல வந்து வளர்ந்துட்டு வருதுன்றத அவங்க தெரிஞ்சுக்கலாம். பட் உங்களுடைய ஒப்பீனியனையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆவலா இருக்கேன். நீங்க வந்து இப்ப சொல்லுங்க, திமுக கூட இல்லாம காங்கிரஸ் வந்து வெளியில வந்துச்சுன்னாக்க மக்கள் ஓட்டு போடுவாங்களா காங்கிரஸ்க்கு? அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ஒரு சிம்பிள் கொஸ்டின். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில நீங்க சொல்லுங்க. இல்ல அது வந்து திமுகவோட காங்கிரஸ் வெளில வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த மைனாரிட்டி ஓட்டு பிரியுங்கிறது தான் என்னோட பார்வைனா. ஏன்னா காங்கிரஸை நம்பிதான் மைனாரிட்டி ஓட்டு வந்து இங்க போடப்படுது. திமுகவை நம்பி மைனாரிட்டி ஓட்டு கிடையவே கிடையாது. மேல நமக்கு பிஜேபி வரக்கூடாது, அதுக்கு ஆப்போனண்டா வந்து காங்கிரஸ் இருக்கு, அதனால நம்ம ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு இந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு எல்லாமே காங்கிரஸை நம்பிதான் விழுகுது. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் வந்து திமுகவோட பிரிஞ்சா அது திமுகவுக்கு மிகவும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். நம்ம எல்லாரும் சொல்றதுதான், செல்வ பெருந்தகை அவர்களை மாநில தலைவரா காங்கிரஸ்ல நியமித்துட்டு ஒரு திமுக முக்கிய காரணமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க. உண்மைதான். ஏன்னா அப்புறமா இப்படி வந்து வேற ஒரு தலைவர் முக்கியமான தலைவரா இருந்தா கண்டிப்பா இந்நேரம் வந்து பிரிஞ்சே போயிருப்பாங்க கூட்டில இருந்து. இப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது இங்க அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது காங்கிரஸ்க்கு திமுகல கொடுக்குற ஏதாவது ஒரு உள்ளடி வேலைகள் இருக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி பிரிஞ்சா இங்க எதிர்கட்சி யாரு அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ற அளவுக்கு இருக்காங்க? ஏன்னா 4 கட்சியுமே பிரிகிற மாதிரி இருக்கும். இப்ப அண்மையில கூட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு பிரஸ் மீட்ல, நிச்சயமா கிடையாது, ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டாரு. ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அப்புறம் நாம் தமிழருக்கு, அப்புறம் நம்ம புரட்சி தளபதியா இருக்கிற திரு விஜய் வரேன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்பவே குழப்பமான விஷயம். பட் இப்படி நடந்தா கண்டிப்பா திமுகவுக்கு பெரிய அடியாதான் இருக்கும். எல்லா ஓட்டுமே வந்து விஜய் அவர்கள் எடுக்க போற ஓட்டு மேக்சிமம் திமுக ஓட்டா தான் இருக்கும். ஏன்னா திமுகவை நம்பி மக்கள் செகண்ட் டைமும் கொடுத்தது இல்ல, நம்புறதும் கிடையாது, எப்பவுமே நம்பினதில்லை. சரி வேற வழி இல்லை, இங்க ஒரு கூட்டணி இருக்கு அப்படிங்கறதுதான் போட்டிருக்காங்க தவிர ஆண்டவா நம்மளை காப்பாத்துவாங்க இவங்கள மாதிரி ஒரு மாடல் ஆட்சி உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரனே சொல்ல மாட்டாங்க, ஊபிஸே சொல்ல மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிதர்சனம் இதுதான். கரெக்ட் தான். ஆல்மோஸ்ட் என்னோட மனசுல இருக்கிற எண்ணங்களையும் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் பேசியிருக்கீங்க. அதனால ஏன்னா என் வீட்டுல தானே 4 மணிக்கு கதவு தட்டலாம், உங்க வீட்டுல தட்ட வேணான்னு.
சரி, ஓகே. இப்போ நாம வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணலாம். பட்ஜெட். பட்ஜெட் வந்து வழக்கம் போல இன்னைக்கு ஆமா இன்னைக்கு வந்து பட்ஜெட் வந்து நிறைய பேர் அனாலிசிஸ் பண்ணிட்டாங்க. அதை விட்டுருவோம். பட்ஜெட்டை பத்தி இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து நடக்க போற 27ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். 27ஆம் தேதி நடக்க போற ஆமா நிதி நிதி ஆயோக் ஆயோக் மீட்டிங் இல்ல, நான் அதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன விதத்துல இது நியாயமான விஷயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்க 10 வருஷமா வந்து பல்வேறு திட்டங்களை வந்து தமிழ்நாடு அறிவிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இந்த வருஷம் வந்து அது என்னாச்சுன்னு தெரியல, எனக்கும் தெரியல. பட் அவங்க வந்து பாஜக ஒன்னும் ஸ்பெஷலா எதுவும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லல. உடனே இதுதான் இருக்குண்ணா. நம்ம காரிடார் இது இருக்கு, விசாகப்பட்டினம் டு சென்னை வந்து அந்த காரிடார் இருக்கு. இன்னொன்னு இவங்க அந்த பேரு அதாவது இதுக்கு முன்னாடி திருக்குறளோ தமிழ்நாடோ திருவள்ளுவரோ சொன்னா இது மட்டும்தான் இருக்கும்பாங்க. என்ன இப்ப சரி இது மட்டும் தானே இருக்கு நம்ம சொல்லாமட்டா இது கூடயே இல்லையே. எது சொன்னாலும் இவங்களுக்கு வந்து வார்த்தை விளையாட்டுல ஏமாத்துறதுல அடிச்சுட்டு ஆளே கிடையாது. என்ன அதுல வந்து ஆளுங்கட்சியா செயல்படணும்னா அவங்களுக்கு இன்னி வரையும் எதிர்கட்சிங்கிற மனப்பான்மையில தான் செயல்படுறாங்க. என்ன அப்படிப்பட்ட இதுலதான் இருக்காங்க. பட் நீங்களே நல்லா பாருங்க, திமுக வந்து வந்ததுல இருந்து புறக்கணிப்பாங்க. ஆனா அவங்க இதுல இருக்கிற செக்ரட்டரி ஐஏஎஸ் அவரே சொல்லிட்டாரு எங்க நல்லா தான் காசு கொடுக்குறாங்க, போன துறையோட வந்து நல்லாதான் வருது அப்படின்ட்டு. இதே மாதிரி பட்ஜெட் தாக்குதல் பண்ண அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொல்றேன், அதுலயே அவங்களே அந்த ரெக்கார்ட்ல கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை சதவீதம் வந்து கூடுதலா நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படி கொடுத்துட்டே இருந்தா இப்படி போகும் இத்தனை ஆண்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல பட்ஜெட் தாக்கல்லையே சொல்லியிருக்காங்க. சரி, முத்ரா லோன் இப்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அமௌண்ட்டை. முத்ரா லோனு எந்த மாநிலம் அதிகமா பயன்பட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் எது? தமிழ்நாடு தான். சோ அது தமிழ்நாடுக்கு தான் பயன்படுத்தும். விவசாயிகள் இங்க இல்லையா? கிசான் யோஜனா அது, இதே மாதிரி ஆவாஸ் யோஜனா, எல்லா யோஜனாவும் எல்லாமே எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்குண்ணா. இப்ப காரிடார் அது பண்றேன்னு இருக்காங்க, விசாகப்பட்டினம் டு சென்னை. சென்னை எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருக்குன்னு தான் அர்த்தம். பேரே சொல்லிட்டாங்க சென்னையிலயும் வரப்போகுது அப்படின்னு. ஏற்கனவே டிஃபென்ஸ் காரிடார் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, டிஃபென்ஸ் காரிடார் ஒர்க் வேற இங்க அதே இதுதான். ராஜ்நாத் இருந்து எல்லாருமே இங்க வந்து திறந்து வச்சுட்டு போனாங்க. பேர் வரல. இவர் நேத்தே வந்து ட்வீட் போட்டுட்டாரு, முதல்வர் வந்து நேத்தே வந்து ட்வீட் போட்டாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ஒரு சில திட்டங்கள் ஸ்பெசிஃபிக்கா, அதாவது மெட்ரோ ரயில் திட்டம், அப்புறம் இன்னும் ஒரு 4-5 திட்டங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் வந்து நாளைக்கு பட்ஜெட் உரையில இடம்பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டாரு. இன்னைக்கு அதெல்லாம் வரலன்னு உடனே பாத்தீங்களா இதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வஞ்சிச்சிட்டாங்க, அவங்க வந்து ஒன்றிய அரசு வந்து எதுவுமே வந்து தமிழகத்துக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வசதியா வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து எல்லாரும் தொடங்கிட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த ஸ்பெசிபிக் திட்டத்துல வந்து நம்ம போனோம்னாக்க என்ன உண்மையிலேயே என்னென்ன நடக்குதுன்றது வந்து நமக்கு தெரியும். ஆனா மேலோட்டமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களும் பிரச்சாரம் தான் வந்து ஒட்டுறது எல்லாமே ஸ்டிக்கர் தானே. இப்ப ஒண்ணும் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் மீலுக்கு அது வந்து பாத்தோம்னா எல்லாத்தையும் போய் கேட்டா புதிய கல்விக் கொள்கையில இருக்குங்கிறாங்க, அதை ஸ்டிக்கர் விட்டாங்க. இவங்க பேர்ல ஆரம்பிச்சு அது ஸ்டிக்கர் விட்டாங்க. சரி, மோடி வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சு இது என்னடா இது ரொம்ப பயங்கரமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை போட்டு அதுலயும் ஸ்டிக்கர் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எது ஜல் ஜீவன் குடிநீர் குழாய் அவார்டே வாங்கிட்டு வந்துச்சு, சிறப்பா செய்யறாங்கன்னு கே நேரு அவர்கள் போய் ஒரு அவார்டே வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அதை பண்ண ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி. பட் இவங்க மாறினால அவார்டே வாங்கிட்டு வந்தாங்க. ஜல் ஜீவன் வந்து இங்க இருக்குன்னு அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஜிஎஸ்டில தரலேம்பாங்க, அங்க பாராளுமன்றத்துல நிதி அமைச்சர் பில்ல கொடுமா, நீங்க பாட்டு தரலன்னு சொன்னா என்னன்னா பில்ல தர மாட்டாங்க. பில் எங்களுக்கு பில்லு கொடுத்து பழக்கம் இல்ல, டிக்கெட் எடுத்து பழக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் பேசுவாங்க. என்ன இந்த மாதிரி இருந்தா எப்படி? அதுதான் அந்த வார்த்தை விளையாட்டு தான். இந்த ஒரு பேர் வரல அப்படின்னோடனே மழை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், பேப்பர்ல முதல் பேஜ்ல ஃபுல் பேஜ் ஆடு பாத்தீங்களா, இந்தந்த இண்டைசஸ்ல வந்து தமிழ்நாடு முதல்ல இருக்கு, நாங்க தான் நம்பர் 1 சொல்லி
அப்போ அதெல்லாம் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்காமலே நீங்கெல்லாம் உங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது? எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ 7 லட்சம் கோடி கடன்னா ஃபர்ஸ்ட் ஆமா, தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு. அது ஏற்கனவே அவர் வந்து இதுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து, அதாவது இந்த இலவசங்களுக்கு எல்லாம் எதிரான கருத்துக்கள் வந்து நம்ம முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அவரும் வந்து ஐடி துறைக்கு போயிட்டதுனால அவரும் இது இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வந்து அவர் எதுவும் அதிகம் வெளியில சொல்றது இல்லை. ஆனாலும் இப்போ நீங்க இந்த நித்தி ஆயோக் புறக்கணிப்புனால என்ன என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாண்ணா, கண்டிப்பா அங்க ஏதாவது முக்கியமான திட்டங்களை பத்தி பேசுவாங்க, ஏன்னா வளர்ச்சி இதை பத்தி பண்ணுவாங்க. அங்க போய் நம்ம பங்கேற்காம போனா அது தெரியாமயே போயிடும் இங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்களா எங்களுக்கு இது கிடைக்கவே இல்லை. இப்ப எல்லா ஸ்டேட்டும் அதுல போய் பங்கேற்பாங்க. அதுல வந்து ஒரு கலந்துரையாடல் வரும். எங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு அவங்க சொல்லவும் அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தங்க இருக்கிறப்ப இந்த கேலோ இந்தியா திட்டம்ங்கிறது கேட்டாதான் கொடுக்கும். இவங்களுக்கு யாரு வேர்ல்டு கப்ல ஜெயிச்சாங்கன்னே தெரியாது. ஏன்னா இப்படி இருக்கவங்க ஒண்ணுமே கேட்காம கேலோ இந்தியால காசு கொடுக்கலன்னா ஐயா சாமி அது வந்து கேட்டாதாமா தரப்படும். குஜராத்ல ராஜஸ்தான்ல எல்லாமே அவங்க கேட்கறாங்க, நீங்க இது பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே கேட்காம இது அவரு எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரா என்னவானே தெரியல. எல்லா இதுலயும் அவருதான் இருக்காங்க. நான் துணை முதல்வர் தான் இல்லைன்னு சொல்லல, இருக்கட்டும். பட் அப்படி இருக்கிறப்ப யாரு காசு தருவா? ஏதாவது ஒரு காவேரி நதி நீர் இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, பிஜேபி இருக்கிறப்ப இந்த பிரச்சனை வந்துச்சானா டிடிவி அவர்கள் வந்து ஒரு இங்க அந்த ஊடகங்கள்ல தான் பயங்கரமான வேலையை வந்து ஊடகங்களும் சில சமயங்கள் பண்ணும். டிடிவி தினகரன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த காவேரி நதிநீர் பற்றி ஒரு குழு ஒண்ணு வந்து கூடுது சென்ட்ரல்ல, அதற்கு கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பேருக்கு தமிழக அதிகாரிகள் யாரும் கலந்துக்கவில்லைன்னு டிடிவி தினகரன் போடுறாரு. அவரு போடுறாரு. அப்ப அவர் என்ன எதுவுமே தெரியாம போறாரா? அதுக்கு இவங்க மறுப்பும் தெரிவிக்கவே இல்லை. இப்ப வரையும் தண்ணியும் வரவே கிடையாது. என்ன இத்தனைக்கும் அவங்க கூட்டணி ஆட்சி தான் அங்க மேல இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று கேட்டாங்களா? கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல நீட்டு தான் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டீங்க, என்ன பண்ணீங்க? அங்க போய் வாய்தா தான் வாங்கிட்டு வரீங்க. எப்ப பாரு வாய்தா. இதுல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஏகே ராஜன் கமிட்டியை வச்சோன்னு சரி போய் கொடுங்க, ஆதாரத்தோட போய் பேசுங்க. இன்னி வரையும் என்ன பண்ணுவோம்? ப சிதம்பரம் அவர்களோட துணைவி மனைவியே அடிச்சு துரத்தி விடுவாங்க, வாய்ப்புல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு. அப்படிதான் இங்க இருக்கு. நிஜமாலே நீங்க சொல்ல போனா எந்த ஒரு விஷயத்திலையும் பங்கு பெறாம இவங்க எதிர்கட்சி அந்த அந்த மோகத்துல இருந்து எல்லாத்துக்கும் இங்க வந்து பிஜேபி நமக்கு செய்யறது இல்ல செய்யறது இல்ல செய்யறது இல்ல செய்யறது இல்ல அப்படிங்கிற மனநிலையில தான் மக்கள் வச்சிருக்காங்க. ஆனால்தான் பிஜேபி பார்த்துட்டு இந்த தடவை சரி எதுவுமே செய்யாமலே நம்ம இருந்துடலாம், செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதை விட செய்யாமலே இருந்து நான் கெட்ட பேர் வாங்கிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இல்லைன்னா இதுலயுமே செஞ்சிருக்காங்க. இதுல சென்னை காரிடார், விசாகப்பட்டினம் டு சென்னை காரிடார் கொடுத்திருக்காங்க. அது யார் பலன் பண்ண போறா? இவங்க. அதுதான் இந்த ஒரு மேலோட்டம். ஏன்னா இன்ட்ரீம் பட்ஜெட் நம்ம பண்ணிட்டோம், அதனால இது ஒரு கண்டினியூஷனா அவங்க வந்து இத சொல்லியிருக்காங்க. இப்ப நினைக்கிற மாதிரி அப்பீஸ்மெண்ட் இவங்க தான் அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வாக்குறுதி 1000 ரூபாய் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்ப? ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போதான் 1000 ரூபாய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு 5 மாநில தேர்தல் வரப்போது முக்கியமான தேர்தல் பிஜேபி. அதுல மகாராஷ்டிரா நீங்க எண்ணி பாருங்க எவ்வளவு முக்கியமான இதுன்னு. அங்க பண்ணிருக்க மாட்டாங்களா? சரி யூபி, அதனாலதான் இன்னைக்கு பிஜேபி வந்து தனி மெஜாரிட்டி இல்லாம இருக்கு. அங்கேயும் தான் அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அங்க ஃபண்ட் அள்ளி கொடுத்துக்க மாட்டாங்களா? எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க வளர்ச்சிக்கான திட்டம் என்ன, யாருக்கு எங்க தேவை அப்படிங்கிற மாதிரிதான். அதுவும் விக்சிட் பாரத் 2047 நோக்கி அவங்களோட பட்ஜெட்டை போட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இங்க அதை நல்லா சாதகப்படுத்தி இது வந்து நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா பிஜேபி விளக்கணும் பொதுக்கூட்டம் போட்டு. இப்ப நம்ம பார்த்திருப்போம் கம்யூனிஸ்ட் அதானி அங்க வந்து கேரளால போட்டு கட்ட விட்டுருவாங்க. ஆனா இங்க அதானி எதிர்ப்பாங்க, இங்க சண்டை போட்டுப்பாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அதானியை கூட்டு வந்தது நான் தான், இவ்வளவு பெரிய போட்டு அதானியை கட்ட வச்சது நான் தான், நாங்க சண்டை நடக்குது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதானி எதிர்த்து இருக்காங்க. ஆனா இங்க துண்டு பிரச்சாரம் பண்ணி பிஜேபிக்கும் இவங்களும் வந்து அதானியோட இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சந்திச்சாங்களே, அதை பத்தி ஏதாவது பேச வேண்டியதானே? உங்க கூட்டணி தானே இருக்கீங்க. அதான் இப்ப வந்து பிஜேபி தானே கையில இருக்கு.
பிஜேபி கையில. இதை எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த திட்டங்கள் என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கொண்டு போறதுனால மட்டும்தான் இவங்களோட பொய்களை வந்து நம்ம முறியடிக்க முடியும். ஏன்னா வேற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் இவங்களை வந்து நம்ம மிஞ்ச முடியாது. அது டிவியா இருக்கட்டும், செய்தித்தாளா பிரிண்டா இருக்கட்டும், இல்ல எந்த இதுலயுமே வந்து இவங்களை மிஞ்ச முடியாது. மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறது பிஜேபியோட வேலை. ஆனா முக்கியமான டாபிக், இறுதியான இதா, நம்ம ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்ததா நம்ம இப்போ ஒரு செய்தி பார்த்தோம். அதுவும் 1 கோடி நான் அமீருக்கு கொடுத்தேன், 21 கோடி ஒரு முக்கிய புள்ளிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி அமீர் அவர்கள் திருப்பி ஜாஃபர் சாதிக் அவர்களை சிக்கிறாரு. அவர் வந்து அவர் எடுத்த அந்த படம் எப்ப வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்துல அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அந்த நிறைய படம் அவருடைய அந்த ட்ரக்ஸ் மணியில வந்து எடுத்ததா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த படங்கள்ல எல்லாம் அவர் என்ன கருத்து சொல்ல வந்திருக்காருன்றத நம்ம இருந்து பார்க்கணும். அவர் இது வந்து அவருக்கு நடுவுல இந்த ஜாமீன் கிடைச்சிச்சு அப்படின்னு ரொம்ப குதூகலப்பட்டாங்க, பாத்தீங்களா? அது நீங்க பாத்துருப்பீங்க சோசியல். பயங்கரமா பயங்கரமா ஜாஃபர் சாதிக்கு வந்து இதா இருந்துச்சு, மோடி அரசுக்கு பின்னடைவு அதிரடி, அதான் பார்த்தோமே. ஆமா, அதாவது ஜாமீன் கொடுத்தாலே வந்து அவர் அப்பழுக்கற்றவர், அவர் வந்து தப்பே செய்யல, அவர் வந்து பழி வாங்குறதுக்காக கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ற அளவுக்கு இப்ப வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால ஆமா, அவர் வந்து இப்போ 1 கோடி கொடுத்துருக்கேன், 21 கோடி கொடுத்துருக்கேன்ட்டு நியூஸ் அப்படியே வெளியில கசிஞ்சு வருது. ஆனா அது எந்த அளவுக்கு வந்து அவரு கொடுத்திருக்காரு, என்ன உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்னன்றத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு வந்து தெரிய வரும். பட் ஆனா இது மூலம் என்ன தெரிய வருதுன்னா, அவர் காசு கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து முன்னாடியே நடந்த விசாரணையிலையும் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் மணியில் தான் வந்து நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றத அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே என்சிபில இருந்து. ஆனா இந்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து வெளியில வந்து சொல்லல. இப்ப வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில வருது. அது மட்டும் இல்லாம வேற யார் யாரெல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்து காசு வாங்கியிருக்காங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வெளியில அந்த நியூஸ் எல்லாம் வெளியில வந்துச்சுன்னாக்க இன்னும் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெரும்புள்ளிகள்லாம் மாட்டுவாங்க, மாட்டினாக்க அதுல போட்டிருக்காங்க முக்கிய புள்ளி 21 கோடி முக்கிய புள்ளிங்கிறாங்க. அதுவும் அவர் வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பணத்தை வந்து சினிஃபீல்ட்ல தான் சொல்லிட்டு என்சிபி அவங்க சொல்றப்பயும் இருக்கு. அதுவும் இப்ப இது ஒரு கொஞ்சம் ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த ரிலீஸ் பண்ணது, ஆடியோ ரிலீஸ்ல யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு. பார்ப்போம். சொல்ற மாதிரி வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா வாக்குமூலம் வர 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 வந்து வேற லெவல் தமிழக அரசுல வந்து ஒரு மாற்றம் வரும் தான் நான் நம்புறேன். ஆமா, ஆனா ஏதோ ஒண்ணு இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சமுதாயத்தை விட்டு ஒழிஞ்சதுன்னா பரவாயில்ல. ஏன்னா தினம் தினம் வந்து நான் நிறைய கதைகள் நான் படிக்கிறேன். கஞ்சா அடிச்சுட்டு பசங்க, இப்போ ரீசெண்டா கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் நடத்துது, ஒரு டெக் யூடியூப் சேனல் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. அவங்க வந்து பசாருக்கு ஏதோ ஒன்று வாங்க போயிருக்காங்க, ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு. வாங்க போனப்போ அவர் வந்து கேமரா வச்சுட்டு அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு வராரு. அவரை பிடிச்சி கலாய்ச்சி அந்த கேமரா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது வந்து பட்டப்பகல்ல அவ்வளோ ரிச்சி ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ கும்பல் இருக்கும். அந்த கும்பலே வந்து இந்த மாதிரி அவரை வந்து ஹராஸ் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல, அது ஏதாவது தெய்வ தினமா அது அவர் சொல்றாரு பாருங்க, என் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறாரு விளக்கம் வீடியோல. ஆமா, அந்த அந்த ரேஞ்சில தான் போய்கிட்டு இருக்கு இப்போ. அதாவது தப்பு செஞ்சவன் தைரியமா இருக்கான், அதை தட்டி கேட்கறவன் வந்து உயிருக்கு ஆபத்துன்ற நிலைமையில தான் இப்போ நம்மளுடைய சொசைட்டி வந்து இப்போ இருக்கு. அதனால இது ரொம்ப ஒரு, அதாவது முதலமைச்சர் வந்து நேரடியாக இதுல தலையிட்டு அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சர்வாதிகாரியா மாறணும், இனிமையாவது சர்வாதிகாரியா மாறணும். ஆமா, அதனால வந்து பொன்முடி மாதிரி நீங்க சிரிக்க கூடாது, அமைச்சர் பொன்முடி அவருக்கு மாதிரி நீங்க சிரிக்க கூடாது அப்படி சொன்னோன்னு. நான் எதுக்குங்க சிரிக்க போறேன்? அப்படி சிரிச்சாக்க அப்புறம் நான் நைட்டு போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருமா? வராது எனக்கு. யாரு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயத்திலே இருவேன் நான். அதனால மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி எனக்கு அப்புறம் ஏன்னாலும் அந்த மாதிரி ஆயிடும். அதனால நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கஞ்சா கேஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
டெய்லி நிறைய நியூஸ் வருது. நிலைமை மாறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா ஆன்லைன்ல நான் பல ஸ்டோரி நான் படிக்கிறேன். அதாவது நியூஸ் பேப்பர்ல வர்றது இல்லாம இந்த சோஷியல் மீடியா ஃபோரம்ல எல்லாம் நிறைய கலகதையா போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, திருவான்மியூர்ல அவங்க அம்மா நடந்து போயிட்டு இருந்தப்போ பட்ட பகல்லையே செயின் ஸ்நாச்சிங் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. இந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னை வந்து இந்த அளவுக்கு மோசமா இருந்தது இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நாம வந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் குறையணும், நிறுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா நம்மளும் அந்த நம்ம ஜாஃபர் சாதிக் அவர்களோட வழக்கையும் உத்திப்பா கவனிப்போம். என்ன மாதிரி இது வருது, உண்மை என்னங்கிறத நம்ம தெளிவுபடுற அளவுக்கு இந்த கேஸை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். சொல்ற மாதிரி நம்ம வேண்டுகோள், அட்லீஸ்ட் இனிமையாவது சர்வாதிகாரிகளா மாறுங்க. ஏன்னா இளைஞர்களோட வாழ்க்கை இது மூலியமா சீரழியுது. வேற எந்த அரசியலும் கிடையாது. இது மூலியமா சீரழிறதுனால தயவு செஞ்சு மாறி ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறத தடுக்காம இருந்தாலே போதும் அரசியல்வாதிகள் எல்லாருமே. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளர்த்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றினா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ கார்த்திக் ஜி. வணக்கம்.